ரெஹோபோத் ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை பெருக பண்ணுகிற தேவன். தேவன் அழகாக இந்த உலகத்தை படைத்தார். ஆதியிலே தேவன் உலகத்தை படைத்தார். அந்த உலகமானது அவருடைய திட்டத்தின்படி அவர் நேர்த்தியும் செம்மையுமாய் இந்த உலகத்தை படைத்தார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து செய்கின்றார். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்குள்ளாக இருந்து அவர் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தருகின்றார். உலகத்தை படைத்த தேவன் ஒவ்வொன்றையும் அவருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி நேர்த்தையும் செம்மையுமாய் படைத்தார். அதை ஆளுகை செய்வதற்காக ஆதாம் என்ற ஒரு மனுஷனை படைத்தார். அந்த மனுஷனுக்கு துணையாக மனுஷியை ஏவாளை படைத்தார். இவர்கள் இந்த உலகத்திலே பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பினார்கள். அந்த சந்ததியில் தான் இன்று நாமும் கூட இருக்கின்றோம். அந்த பெருக்கத்தின் தேவனை குறித்து இந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அநேக காரியங்களை இந்த நாளிலே கூட தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலும் கூட அந்த பெருக பண்ணுகின்ற தேவன் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கின்றார் என்று வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். கிறிஸ்துவிற்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவன் ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கின்றார். என்ன வாக்குத்தத்தத்தை அந்த உடன்படிக்கையின் மூலமாக தருகின்றார் என்றால், உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்கின்றார். அவர் ஆபிரகாமை இந்த உலகத்திலே படைத்து அவர் முதல்ல குழந்தை இல்லாம இருக்கிறார். ஆனா அவருக்கு ஏற்ற நேரத்தில் குழந்தையை தந்து ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து அவரை பலுகி பெருகும்படியாய் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி செய்தார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்றார். அவர் நம்மை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் நம்மை பலுகி பெருகும்படியாய் கிருபை செய்கின்றார். பெருக பண்ணுகிற தேவன் 3 விதங்களில் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கின்றார். பெருக பண்ணுகிற தேவன் சந்ததியை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கின்றார். இந்த உலகத்துல நாம் வாழ்கின்ற நமக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய குடும்ப ஆசீர்வாதம் தான். அந்த குடும்ப ஆசீர்வாதத்துல தேவன் சந்ததியை உருவாக்கி அது தலைமுறையாக அதை ஆசீர்வதிக்கின்றார். அதைத்தான் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுக்கின்றார். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் சந்ததியை உருவாக்குகின்றார். உருவாக்கி அதிலே அவர்களை பெருகச் செய்து அதிலே ராஜாக்களை உருவாக்குகின்றார். இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு தருகின்றார். பலுகி பெருக பண்ணுகின்றார். அதோடு கூட சந்ததியை உண்டாக்கி அதை தொடர்ந்து நீடிக்க செய்து ஜெனரேஷன்ஸா கண்டினியூ பண்ண வைத்து அதன் மத்தியிலே ராஜாக்களை உருவாக்குகின்றவராய் இருக்கின்றார். உண்மை சம்பவம் வேதத்திலே கூறப்பட்டுள்ளது. ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். தேவன் அருமையான வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு தருகின்றார். ஆபிரகாமுக்கு 75 வயது வரை அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் அந்த தருணத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். அவர் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து விசுவாசித்து காத்திருந்தார். 100வது வயதுல ஆபிரகாமுக்கு ஈசாக் என்ற குமாரனை தந்தார். அவர் காத்திருந்த நாட்கள் வீணாகவில்லை. விசுவாசத்தோடு காத்திருந்தார். அவர் எதற்காக காத்திருந்தார் என்றால் 5ஆம் வசனத்துல அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகள் என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த நேரத்தில் அவருக்கு குழந்தை இல்லை. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை சுமந்தரித்து ஆண்டவர் நிச்சயம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில செய்வார் என்று அவர் காத்திருந்த பொழுது 100வது வயதுல
அவருக்கு ஏற்ற வேளையிலே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆண்டவர் அவன் விசுவாசித்ததை நீதியாக எண்ணினார். அதன் நிமித்தம் ஆதியாகமம் 21:2 கூறப்பட்டுள்ளது, ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான் என்று ஆதியாகமம் 21:5 கூறப்பட்டுள்ளது. அவருடைய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்க. ஆண்டவர் நிச்சயம் செய்வார் என்று சொல்லி காத்திருந்தார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி வானத்து நட்சத்திரங்களைப் போல அவருடைய சந்ததியை பெருக பண்ணினார். நம் அருள்நாதர் இயேசுவும் அந்த சந்ததியிலே வந்தார். நாமும் கூட அந்த சந்ததியிலே இருக்கின்றோம். சங்கீதம் 115:14 இவ்வாறு கூறுகின்றது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று. ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தத்தை தருகின்றார். இந்த நாளிலும் கூட, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, இந்த நாளில் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரியே, இந்த நாளிலும் பல ஆண்டுகளாக திருமணமாகி எனக்கு குழந்தை இல்லையே என்று நீங்கள் காத்திருக்கலாம். கணவன் மனைவியாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அநேக ஆண்டுகள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம், மாதங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்றார். பரலோக திரவியத்தினால் உங்களை நிரப்பி சகோதரியே, இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். நிச்சயமாகவே உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், சாராளை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளிலும் கூட தேவன் உங்களுக்கு கட்டளையிட ஆசையாய் இருக்கின்றார். உபாகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள் என்று மோசே எகிப்து ஜனங்களை குறித்து சொல்கின்றார். இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தர் சொல்றார், வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகி இருக்கிறீர்கள் என்று. எப்படிப்பட்ட அருமையான சாட்சி பாருங்க. ஆபிரகாம் இருந்த காலத்துல கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகின்றது. இந்த நாளிலும் கூட நமக்கும் அந்த வாக்குத்தத்தம் கடந்து வருகின்றது. அந்நாளின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவங்க ஏலியின் இடத்துல போய் அந்த ஆலயத்துல அவங்க ஜெபிக்கிறாங்க. அநேகம் தடவை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார்கள். ஏலி நினைக்கிறாரு, இவங்க ஒருவேளை குடிச்சிட்டு அவங்க வளர்றாங்க போல் இருக்குன்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்ல, என்னோட மனக்கிளேசத்தை ஆண்டவரிடத்துல தெரிவிக்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்து கதறி ஜெபித்தார்கள். அந்நாளின் கண்ணீரின் ஜெபத்தை கேட்ட தேவன் ஒரு அருமையான சாமுவேலை தந்தார். அதுபோல இந்த நாளிலும் கூட அருமையான சகோதரியே, இந்த நாளிலும் நீங்களும் கூட கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி கேட்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களை கண்ணீரை காண்கின்ற தேவன் நிச்சயமாக இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்கின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தை தந்து, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தின்படி பரலோக நன்மையினால் உங்களை நிரப்புவார். அவர் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வேண்டிய அந்த புத்திர சுவிகாரத்தை தந்து உங்களை கனப்படுத்தி ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வைப்பார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் விசேஷமாக இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதம் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பது தீர்க்க ஆயுசு. அந்த தொடர்ந்து ஜெனரேஷன்ஸா நமக்கு தீர்க்க ஆயுசுல வைக்கும்படியாக அவர் கிருபை செய்வார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று அவர் எண்ணி இருக்கின்றாரோ அவ்வளவு நாட்கள் அவர் கிருபையாய் நம்மை வாழச் செய்கின்றவராய் இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட தலைமுறை தலைமுறையாய் நம்மோடு கூட இருக்கின்றார். அந்நாளின் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தலைமுறை சாபம் இருந்தது, அதை உடைத்து போட்டு ஆண்டவர் சாமுவேலை தந்தார். இந்த நாளிலும் கூட நமக்கும் கூட ஒருவேளை அப்படிப்பட்ட சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் கூட தேவன் இந்த நாளிலும் கூட கல்வாரி சிலுவிலை நமக்காக வெற்றி சிறந்தார். அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக, அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாக தலைமுறை சாபங்களை நீக்கி இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஒரு குழந்தை பேற்றை தருகின்றவராய் இருக்கின்றார். உபாகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கின்றது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நாளிலும் கூட 1000 மடங்கு நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன், அதோடு கூட அவர் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் அருமையாய் சங்கீதத்தில் சொல்லியிருக்கின்றார், பரலோக திரவியத்தினால் உன்னை நிரப்புவேன் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்தரித்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய குறைவுகளை
கிறிஸ்தியேசுவுக்குள் நிறைவாக்கி தேவன் உங்களுக்கு அருமையான சகோதரியை இந்த நாளிலே இந்த நிமிடத்திலே ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கையிலே உங்களை சாட்சியாக எழுப்புவார். இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், பெருக பண்ணுகிற தேவன் பொருளாதாரத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கின்றார் என்று பார்க்கலாம். இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு மிகவும் அத்தியாவசிய தேவை என்னவென்றால், ஒன்று ஆரோக்கியம். தேவன் நம்மிடத்துல கிருபையாய் தருவது ஆரோக்கியம். இரண்டாவது பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப அத்தியாவசியமான தேவை. அந்த பொருளாதாரம் இல்லாம இந்த உலகத்துல ஜீவிக்க முடியாது. அதனால் தேவன் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசுகின்றார். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று கூறப்பட்டுள்ளது. உன் பொருளாலும், முதல்ல நம்ம உழைக்கின்ற உழைப்புல நமக்கு வருகின்ற பொருளாலும் மற்றும் நம் உழைத்து நாம் பலனடைகின்ற எல்லா விளைவின் முதற் பலனாலும் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர காணிக்கையாய் செலுத்தும் பொழுது அதற்கேற்ற ஆசீர்வாதமாய் தேவன் நமக்கு என்னத்தை தருகின்றார் என்றால், அவர் நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நமக்கு குறைவில்லாமல் எல்லா விதமான பொருளாதார ஆசீர்வாதங்களையும் அவர் தருகின்றார். ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸிங்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதம் அது ஆண்டவரால் தான் கொடுக்க முடியும். நம்ம உழைக்கலாம் ஒருவேளை, ஆனா அதற்கு தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு தருவது, அவர் அளவற்ற ஆசீர்வாதத்தை நமக்கு தருகின்றார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள்ல நாம் பார்க்கும் பொழுது, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நாளிலும் கூட தக்கபடி நமக்கு தேவன் ஏற்ற வேளையிலே நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், ஒருவேளை அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு நம்முடைய சொந்த வாழ்க்கையில குறைவுகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம். அதனை நீக்கி போடும் வண்ணமாக தேவனிடத்திலே நாம் முழுவதுமாய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, அவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு அவருக்குள்ளான இரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஜீவிக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் நிச்சயமாய் நம்முடைய எல்லாவித பொருளாதார தேவைகளையும் அவர் சந்திக்கின்றார். ஏற்ற வேளையில எந்தெந்த நேரங்களிலே தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றாரோ அந்தந்த நேரங்கள்ல நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் அவர் அதிகமாய் நமக்கு தருகின்றார். நாம் ஒருவேளை நினைக்கலாம், எப்படி இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கப்படும், இந்த இடத்தை வாங்குவதற்கு நம்ம இந்த பணத்தை எப்படி நம்ம தயார் செய்வோம், இல்லை என்றால் இந்த பில்டிங் கட்டுறதுக்கு எப்படி எனக்கு இந்த பணம் வரும், லோன் எப்படி சாங்ஷன் ஆகும், எல்லாவற்றையும் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட அருள்நாதர் இயேசுவை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் ஏற்ற வேளையிலே நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகின்றவராய் இருக்கின்றார். ஏற்ற நேரத்துல கொடுக்கும் பொழுது நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், வீட்டில் உள்ள திராட்சரசம் எண்ணெயும் அபரிதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள்ல நாம் பார்க்கும் பொழுது, ஈசாக் அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று கூறப்பட்டுள்ளது. அவன் ஐஸ்வரனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று கூறப்பட்டுள்ளது. ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைக்கின்றார். அவர் இருக்கின்ற இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கர பஞ்சம். அந்த நேரத்துல விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் மேல் உள்ள வைராக்கியத்தோடு கூட அவர் விதையை விதைக்கின்றார். அதன் மூலமாக அவர் பரலோக ஆசீர்வாதத்தை பெற்று 100 விளைச்சலை தேவன் அவருக்கு தருகின்றார். அதோடு கூட அவர் மிகவும் ஐஸ்வரனாகி வரவர விருத்தி அடைகின்றார். அந்த பகுதியிலே மிகவும் பெரியவராய் அவர் திகழ்கின்றார். இதற்கு காரணம் ஆண்டவரிடத்தில் அவர் எல்லா காரியத்திலும் ஆண்டவரை நோக்கி பார்த்தது நிமித்தம், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தம், அவருடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம், தேவன் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே அவர் சுதந்திரித்துக் கொண்டார். அதன் நிமித்தம் ஈசாக்கு அவரும் ஆண்டவர் மீது விசுவாசத்தை வைத்து செய்த காரியத்தின் நிமித்தம் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டார். அதோடு கூட பாத்தீங்கன்னா அவர் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிற நேரத்துல அவங்க தகப்பனார் ஏற்கனவே துறவுகளை வெட்டியிருந்தாரா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்றவர்கள் பெலிஸ்தியர்கள் அதை தூத்து போட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல போய் இவர் பழையபடி போய் துறவ தோன்றாரு. பாத்தீங்கன்னா அங்கேயும் அவங்க இது எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகின்றார்கள். 2 முறை அவ்வாறு அவருக்கு எதிராக சென்று அந்த துறவுகளை எல்லாம் மூடி போட்டார்கள். 3ஆவதாக பாத்தீங்கன்னா அவருக்கு அவங்க எந்த தொந்தரவும் செய்யல. அந்த இடத்துல தான் அவர் ரெகபோத் என்று பெயரிடுகின்றார். அவர்
நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, ரெகோபோத்தை தேவன் அந்த இடத்துல ஈசாக்கின் மூலமாக தருகின்றார். பெருக்கத்தின் ஆசீர்வாதம். இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ உழைக்கலாம், எவ்வளவோ காரியத்துல நாம் ஈடுபடலாம். ஆனாலும் கூட ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் இருந்தால்தான், அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட நீங்களும் ஏதோ ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கலாம், இல்ல பிசினஸ் தொடங்கி இருக்கலாம். இது எப்படி போகும், எவ்வாறு செய்வோம் என்றால், இதுல எப்படி நான் கடந்து போவேன், நான் அடைய வேண்டிய இலக்கை எப்படி நான் அடைவேன், அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணுவேன் என்று காத்து கொண்டிருக்கலாம், யோசித்து கொண்டிருக்கலாம். தேவன் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை, அந்த ரெகோபோத்தை உங்களுக்கு தருகின்றார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்து நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவரை நோக்கி நாம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்து அவரை நோக்கி சார்ந்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதிக்கின்றார். பிலிப்பியர் 4:19 சொல்கின்றது, என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று கூறப்பட்டுள்ளது. நம்முடைய குறைவை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நிறைவாக்குவார். ஆம் பிரியமானவர்களே, நம்மிடத்துல அநேக குறைவுகள் இருக்கலாம். அது நமக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். அந்த குறைவுகளை ஆண்டவரை நோக்கி நாம் சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்து அந்த குறைவுகளை எல்லாம் நீக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து தேவன் இந்த நாளிலும் கூட நமக்கு தருகின்றவராய் இருக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், பெருக பண்ணுகிற தேவன் பலத்தையும் சரீர சுகத்தையும் பெருக பண்ணுகின்றார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த உலகத்துல நமக்கு தேவை பலன் என்பது 3 காரியங்கள் இருக்கின்றது. ஆவிக்குரிய பலன், சரீர பலன், ஆத்தும பலன். 3 காரியங்களாக இந்த பலனை பிரிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய பலன் பரலோகத்திலிருந்து நாம் பெற வேண்டியது. அதற்கு நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவ்வாறு வாழும் பொழுது தேவன் பரலோகத்திலிருந்து அவருடைய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பி அந்த ஆவிக்குரிய பலனை தருகின்றார். இரண்டாவதாக சரீர பலன். இது தேவன் கிருபையாய் நமக்கு தெரிகின்றது. அந்த சரீர பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாமே முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்திலே நாம் கிருபையாய் காத்திருக்கும் பொழுது, அவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து நாம் ஜெபிக்கும் பொழுது, ஒருவேளை சரீரத்துல நமக்கு குறைவுகள் இருக்கலாம், இல்லை என்றால் ஏதோ ஒரு நோயினால தாக்கப்பட்டு இருக்கலாம், அந்த ஒருவேளை அது நமக்கே தெரியாம கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி நாம் கதறி ஜெபிக்கும் பொழுது, அவரை நம்முடைய கஷ்டங்கள்ல ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அவருடைய வாக்குத்தத்த வசனங்களை நாம் பயன்படுத்தி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே சரீரத்துல நமக்கு தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி அவர் சகலத்தையும் நமக்கு நிறைவேற்றி தருகின்றவராய் இருக்கின்றார். ஒருவேளை சரீரத்துல கடுமையான நோயினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் அவருடைய தெய்வீக சுகத்தை தருகின்றார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகின்ற தேவன் அவர் நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் சொன்ன தேவன் நிச்சயமாகவே அவர் நம்முடைய குறைவுகளை நீக்கி, சரீரத்தில் உள்ள பலவீனங்களை நீக்கி, அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை அபிஷேகித்து பூர்ண சுகத்தை தருகின்றார். ஆத்தும பலன் நமக்கு தேவை. அந்த ஆத்துமா தான் ரொம்ப முக்கியம். நமக்கு விலையேற பெற்றது. அது ஆண்டவரால் தான் மாத்திரம் கொடுக்க முடியும். அந்த ஆத்தும பலன் எவ்வாறு நமக்கு கிடைக்கும் என்றால், ஆண்டவருடைய பாதத்துல நாம் இவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் அவரை ஸ்தோத்தரித்து அவரை துதித்து அவருடைய வேத வசனங்களை வாசித்து நாம் அறிக்கை செய்து தேவனே என்னை பலப்படுத்தும் என்று நாம் கெஞ்சி கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாய் கிருபையாய் இறங்கி நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துவார். நாம் மனிதர்கள் தான், அதனால சோர்ந்து போயிருவோம். ஒரு சிச்சுவேஷன் நமக்கு எதிர்மறையா சென்றுருச்சுன்னா அந்த நேரத்துல நம்முடைய உள்ளம் சோர்ந்து போகும், நம்முடைய ஆத்மா பலனடைந்துரும். அதை பலப்படுத்துகிறது ஒருவேளை உலக பிரகாரமாக நம்ம முயற்சி எடுக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்காக அவரே இறங்கி வந்து நம்மை பலப்படுத்துகின்றார். ஏசாயா 40:29 இவ்வாறு சொல்கின்றது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது.
சோர்ந்து போன உள்ளம். இந்த உலகத்துல நம்ம பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். ஆனாலும் கூட தேவன் இதன் மத்தியிலும் கூட அந்த சோர்ந்து போய் இருக்கின்ற நம்முடைய உள்ளங்களுக்கு அவர் பலன் கொடுத்து, நம்முடைய பலன் இல்லாத, பலன் குறைந்து போயிருக்கின்ற சூழ்நிலையிலே, கவலையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனம் சொல்கின்றது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது சீயோனிலே துயரப்பட்ட நம்மை அவர் சீர்படுத்துகின்றார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவி, அதான் சோர்ந்து போன ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை தருகின்றார். இதை எப்ப நமக்கு தருகிறார்? நம்மளுடைய வாழ்க்கை ஒருவேளை டோட்டல் டிப்ரெஷன்ல நாம இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை வேலை செய்கின்ற ஸ்தலங்களிலே நமக்கு போராட்டங்கள் இருக்கலாம், அது நிமித்தம் ஒரு டிப்ரெஷன்ல இருக்கலாம். இல்ல படிக்கின்ற சூழ்நிலைகளிலே நாம் எதிர்பார்த்த படிப்புகள் பிள்ளைகளுக்கு இல்லாமல், அங்க இருக்கின்ற டீச்சர் சரியா செட் ஆகாம ஏதோ ஒரு காரியத்துல நீங்க போராட்டத்துல இருக்கலாம், அது நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம். இல்ல என்றால் பாடங்கள் புரியாமல் இருக்கலாம். இந்த சூழ்நிலைகள்ல பிசினஸ்ல தோல்வியில இருக்கலாம். ஏதோ ஒரு உலக பிரகாரமான காரியங்களே நாம் சோர்வை சந்திக்கும் பொழுது நாம் தனிமைப்படுத்தப்படுகின்றோம். நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் முன்வர முடியாத சூழ்நிலையில நாம் இருந்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் அந்த டிப்ரெஷன்ல நீங்க வேண்டுமென்றால் இந்த அருமையான ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனத்தில் உள்ள வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரித்து அந்த பலத்தை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அந்த உன்னத பலன் நம்மை நிரப்பும். எப்படி இயேசு தன்னுடைய ஊழியத்தை துவக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி அவரை பலப்படுத்தினாரோ, அதே வண்ணமாக தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்புவார். ஒரே ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய சிந்தையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு பலனை தந்து காக்கின்றவராய் இருக்கின்றார். இந்த உலக ஓட்டத்திலே நம்மை வெற்றிகரமாக ஓடும்படியாய் செய்கின்றார். ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம் இவ்வாறு கூறுகின்றது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை சோர்ந்து போய் பலவீனமாய் இருக்கின்ற நமக்கு அப்படியே தொடர்ந்து ஒரே நிலையில இருந்து கொண்டிருப்போம், எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒருவேளை நமக்கு விடுதலை உடனே கிடைக்காமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருக்காக நாம் அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது எப்படி கழுகு தன்னுடைய செட்டைகளை விரித்து அது எடுத்து பாருங்க, ஒரு பீரியட்ல அது அடங்கி இருக்கும், அது செட்டைகளை அடித்து எழும்பும் பொழுது புது பலனோடு கூட பறந்து செல்லும். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து நம்முடைய சோர்வான நேரங்களிலே அவரிடத்திலே நாம் சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஜெயத்தை தருகின்றவராய் இருக்கின்றார். எல்லாவித சோர்வுகளையும் நமக்கு நீக்குகின்றவராய் இருக்கின்றார். நாம் வேதத்திலே பார்க்கலாம், 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45, 46 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்கிறான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாவீது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சாதாரண ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்ற சிறுவனாய் இருந்தவர் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும்படியாய் செல்கின்றார். அங்கு சவுல் அரசரோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சண்டை போடுற இடத்துல பாத்தீங்கன்னா அங்க போய் பார்க்கின்ற இடத்துல அந்த கோலியாத் தினைக்கும் இவங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றார். அவரை மேற்கொள்ள அங்க இருக்கின்ற இஸ்ரவேல் மனிதர்களால் முடியவில்லை. அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தாவீதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அரசனிடத்துல போய் சொல்லி, நான் போய் அந்த கோலியாத்தை எதிர்க்கிறேன் என்று சொன்ன பொழுது அரசனை அனுமதிக்கின்றார். அவர் போய் இந்த அருமையான வசனத்தை சொல்கின்றார். பெலிஸ்தீனை நோக்கி, அந்த கோலியாத்தை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்கிறார். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு சொல்கின்றார். அவ்வளவு பெரிய கோலியாத்தை ஆண்டவருடைய பலத்தினால அவர் சொந்த பலத்துல தாவீது செல்லல, ஆண்டவருடைய பலத்தினால அந்த வார்த்தையோடு கூட அவர் செல்லும் பொழுது, அந்த விசுவாசத்தோடு அவர் சென்ற பொழுது ஆண்டவர் அதனை அங்கீகரித்து அந்த கோலியாத்தை வீழ்த்துகின்றார். அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாக அவர் செயல்படுகின்றார். ஆம் பிரியமானவர்களை, இந்த நாளிலும் கூட நாம் பலன் இல்லாமல் இருக்கலாம், கோலியாத் போன்ற மலை போன்ற பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி நாம் கதரும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கும் பொழுது, அப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து தேவன் தாவீது எப்படி
ஆண்டவருடைய பலனை கொண்டு கோலியாத்தை ஜெயித்தார், அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கோலியாத் போன்ற பிரச்சனைகளில் இருந்து தேவனே உங்களுக்காக உதவி செய்து உங்களை விடுவிக்கின்றவராய் இருக்கின்றார். கடைசியாக எபிரேயர் 6 அதிகாரம் 14 வசனம் சொல்கின்றது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கூறுகின்றார். அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன் எல்லா வகைகளிலும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் ஆத்ம பிரகாரமாகவும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். பெருக பண்ணுகிற தேவன் 3 விதங்களில் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கின்றார் என்று பார்த்தோம். சந்ததியை பெருக பண்ணுகிற தேவன், பொருளாதாரத்தை பெருக பண்ணுகிற தேவன், பலத்தையும் சுகத்தையும் பெருக பண்ணுகிற தேவன் என்று பார்த்தோம். தேவன் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களின் நிமித்தம் நம்முடைய சந்ததியையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் நம்முடைய பலனையும் அவர் பரலோகத்திலிருந்து தந்து நம்மை போஷித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமீன். வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வைக்கும். உன் காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வைக்கும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுவாமி, அப்பா பிதாவே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசினதற்காய் நன்றி சுவாமி. பெருக பண்ணுகிற தேவன் 3 விதங்களில் அவருடைய வாழ்க்கையிலே பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கின்றார் என்று நீர் அவர்களோடு கூட பேசினதற்காய் நன்றி சுவாமி. சந்ததியை பெருக பண்ணுகிற தேவன், பொருளாதாரத்தை பெருக பண்ணுகிற தேவன், பலத்தையும் சுகத்தையும் பெருக பண்ணுகிற தேவன் என்று நீர் அவளோடு கூட பேசினதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பலப்படுத்தினதற்காய் நன்றி. இந்த நாளிலும் கூட இதோ இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உம்மை நோக்கி பார்க்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் கூட அவருடைய சந்ததியை நீர் பெருக பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. குழந்தை இல்லாமல் பலவிதமான நிந்தைகளை போராட்டங்களை அவருடைய வாழ்க்கையிலே சுமந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுதும் ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுதும் கூட உம்மை நோக்கி கெஞ்சி கதறுகின்ற பிள்ளைகளுக்கு, நீண்ட நாட்களாய் குழந்தை இல்லாமல் பலவிதமான கஷ்டங்கள்ல இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே உம்முடைய பரலோக திரவியத்தினால் அவர்களை நிரப்பி ஒரு அற்புதத்தை செய்து அவர்களுடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நீ நிறைவாக்குவதற்காய் நன்றி சுவாமி. விசேஷமாய் பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் கூட அவர்களோடு கூட தங்கியிருங்க. இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால அவங்க சரீரம் பாதிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து பள்ளியிலும் ஞானத்திலே அறிவிலும் தேவபக்திலும் மனுஷ தயவிலும் நீர் பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகளை வளர்த்து தாங்க சாமி. அதோடு கூட கல்லூரியில் இருக்கின்றவர்களுக்கு சாட்சியோடு கூட இருக்கும்படியாய் அவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகளை அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் அமைத்துக் கொள்ள கிருபை தாங்க சுவாமி. இப்பொழுதும் கூட வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அநேக நாட்கள் காத்திருந்து சோர்ந்து போய் இருக்கின்ற உடைய பிள்ளைகளுக்கு நீரே பலன் தந்து அவர்களுக்கு உற்சாகத்தை தந்து ஏற்ற நேரத்திலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்து ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் கூட திருமணமாகாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏற்ற வேளையிலே ஒரு துணையை தந்து அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் குடும்ப ஆசீர்வாதத்தை பெற்று நீதாமே அவர்களை சமாதானத்தோடு வாழ கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் கூட வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒருவேளை கேன்சர் வியாதியா இருக்கலாம், இருதய நோயா இருக்கலாம், இல்ல பிரெயின் சம்பந்தப்பட்ட நோயா இருக்கலாம் சுவாமி, இல்லை என்றால் மனநிலை பாதிக்கப்பட்டு இதன் நிமித்தம் பலவிதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தினால, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால ஒரு விடுதலையை இருந்த நாளிலும் கூட அவங்க சரீரத்திலே தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுதும் பிசினஸ்ல தொடங்கி இருக்கின்றவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து அவர்கள் உமக்கு சாட்சியுள்ள ஒரு நல்ல ஒரு பிசினஸ் செய்து அவர்கள் ஒரு நல்ல என்டர்பிரனரா வர நீர்தாமே கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. தொடர்ந்து பிசினஸ்ல தோல்வி
தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீ ஜெயத்தை தந்து உமக்கு சாட்சியா அவர்கள் வளர்ச்சி அடைந்து பெருக பண்ணி அவர்களை ஆவிக்குரிய பிரகாரமாக சரீர பிரகாரம் உலக பிரகாரமாக ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. குடும்பத்திலே சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உடைய தெய்வீக சமாதானத்தை தந்து உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்ற வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வதிங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க. தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி அவர்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி பொருளாதார ஆசீர்வாதத்தை நீ தந்து கடன் பிரச்சனையை மற்றும் எல்லாவித பண பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக யார் யார் என்னென்ன குறிப்புகளுக்காக உம்மை நோக்கி இப்பொழுதும் கூட ஜெபிக்கின்றார்களோ எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எல்லா அந்தகார வல்லமையிலே மேற்கொண்டு சகல வாக்கு தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜெபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.